உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு புதன் ப்ளஸ் ராகு பகவான் இருவரும் இணையக்கூடிய இந்த காலகட்டங்கள் 65 நாட்கள், பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நீடிக்கும். அப்போது இந்த காலகட்டங்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன, இதனால் அடையக்கூடிய நன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். துலாம் ராசி என்பவர்கள் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், கடின உழைப்பாளிகள், விடாமுயற்சி கொண்டவர்கள், மற்றவர்களுடைய நலனை கண்டு எப்போவுமே ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் போய் உதவுவீங்க. ஒருத்தர் நல்லா இருக்காங்க நினச்சி எப்போவுமே வருத்தப்படக்கூடிய மனசோ இல்லை பொறாமை அடையக்கூடிய எண்ணமோ எந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு இல்லை. அப்பேற்பட்டவங்க நீங்கள். ஆனால் தெய்வ குணமும் தெய்வ மனமும் அது மட்டும் இல்லாமல் விட்டு கொடுக்கக்கூடிய எண்ணமும் அதிக அளவில் இருக்கக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள் தான். அப்படி இந்த துலாம் ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் மற்றவர்களுக்காகவே நிறைய விஷயங்களை நீங்கள் நம்பி ஏமாந்துருப்பீங்க. மற்றவர்களுக்காகவே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்ச நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த யோசனை அன்றைக்கி இருந்திருந்தால் இன்றைக்கி எவ்வளவோ விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி பல சிந்தனைகள் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு என்றைக்கு இந்த 5ஆம் வீட்டிற்கு அதிபதி 6ஆம் வீட்டில் போய் அந்த சனி பகவான் நின்றாரோ, அதாவது 4ஆம் அதிபதி ப்ளஸ் 5ஆம் அதிபதி, அந்தஸ்து, மரியாதை, செல்வம், ஆரோக்கியம் சார்ந்த இடம், புத்திரபாகியம் சார்ந்த இடம், பூர்வீக சம்மந்தப்பட்ட இடம். அப்போ இதை சார்ந்த விஷயங்களில் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. எங்கே உங்களுடைய மதிப்பு மரியாதை போயிடுமோன்ற ஒரு பயம். ஏன்னா உங்களை மாதிரி பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணவங்க இல்லை. பட் இப்போது எங்கே நாம் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் போயிடுமோன்ற ஒரு பயத்தில் நிற்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சூழல்கள் கண்ணுக்கு தெரியுது. அடுத்தடுத்த முயற்சிகள் எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுன்னு புரியல அப்படின்ற அளவுக்கு மனசில் மன அழுத்தங்கள் உருவாயிட்டிருக்கு. தேவையில்லாத ஒரு சில சலிப்பு சங்கடங்கள், ரொம்ப நாள் கூட இருந்தவங்களும் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகள், உங்களோடு இருக்கிறவங்க உங்களுக்கு புரிஞ்சிக்கலையேன்ற மன வலி, இது எல்லாம் ஒரு புறம். மறுபுறத்தில் பிஸ்னஸ் ரீதியில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சாச்சு. உங்களை மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணி பிஸ்னஸை அந்த லெவலுக்கு கொண்டு வந்தவங்களும் இல்லை. இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களை கூட டார்கெட் பண்ண முடியாத அளவுக்கு பலவீனமான ஒரு சூழல்கள் உருவாயிடுச்சு. ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி வேலை செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த நிலைக்கு ஆளாயிட்டீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வேலையில் இத்தனை நாட்களாக இல்லாத ஒரு ப்ரெஷர் உங்களுக்குள்ளே உருவாயிட்ருக்கு. இதனால் மன உளைச்சல்கள் அதிகமாகிட்டுருக்கு. மன உளைச்சல்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற ப்ரொமோஷன் இன்றைக்கி வரைக்கும் கிடைக்காத நிலைமை. உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. பட் நீங்கள் ஜெயிப்பீங்க, ஜெயிக்கக்கூடியவங்க. ஆனால் நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கணும். பார்த்தா நம்ம எவ்வளோ வேகமாக போனாலும் அதற்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நின்று அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சில நிலைகள் கண்ணுக்கு தெரியுது. அப்போது இதனுடைய இந்த சூழல்கள் ஏன் இப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது கடந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிகழ்வுகள். பட் அதிலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு இப்போ உங்களுக்கு இந்த கிரகங்கள் எந்த இடத்துல சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் ராகு ப்ளஸ் புதன் இணையக்கூடிய அருமையான காலம். உங்களுடைய பாக்யாதிபதி அந்த இடத்துல போய் நிற்கிறார். அப்போ திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும், திடீர் யோகம் உண்டாக போகுது. ப்ளஸ் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சடன் திருப்பங்கள் உண்டாக போகுது. அவர்களுக்காக செய்து திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டாக்க போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் அந்த 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயம். அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அந்த ரீதியில் கிடைக்க போகுது. சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கை வந்து சேரும். அதுலேயும் அந்த 5ஆம் இடம்ன்றது ஆசைகளும், யார் மேலே அதிக அளவில் அன்பு பாசம் வச்சுருந்தீங்களோ அவர்கள் சார்ந்த இடம். அப்போது அவர்கள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது மாறும். இதனுடன் இணையக்கூடிய ஒரு அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்வான்டேஜாக யோசிப்பீங்க. ரொம்ப ஒரு நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. அந்த முடிவுகளில் நல்ல தெளிவு இருக்கும். அந்த தெளிவுனால பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. அதே நேரத்தில் நீண்ட நாள் கடன் தீர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் வரலையேன்ற வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ அது வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக
இது மாறக்கூடும். அப்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய பாசிட்டிவான ஒரு சூழல்கள் இந்த கிரகங்கள் உண்டாக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானாதிபதி ப்ளஸ் 7ஆம் அதிபதியும் 23ஆம் தேதி கரெக்டாக அதே கும்பராசிக்கு போக போகிறாங்க. அதனுடன் சூரிய பகவான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் அதே இடத்துல போய் நிற்க போகிறார். 4 கிரகங்களுடைய சேர்க்கை அந்த இடத்துல உருவாக போகுது. இந்த சேர்க்கைகளால் குடும்பத்தில் திருமணம் ரொம்ப நாளாக தடைப்பட்டவங்களுக்கு நடக்கும். உங்களோட பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கி ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையும். அதோட பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய திருமண வாழ்க்கை, அதாவது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை 100% சக்ஸஸ்ஃபுல் இந்த இடத்துல கொடுக்கும். வெளிநாடு முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு இதுதான் சரியான ஒரு நேரம். இதற்கு முன்னாடி தடைப்பட்டு இருந்தாலும் இப்போ மூவ் பண்ணுங்க, சடனாக கிளிக் ஆகிடும். அதுலேயும் குறிப்பாக 12ஆம் பாவம், இந்த 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஹைலைட் உங்களுக்கு அவர் 5ஆம் பாவத்தில் நின்று ராகுடன் இணைச்சதுனால சடனாக ஹை லெவலுக்கு போகக்கூடிய ஒரு பொசிஷன் கிடைக்கும். அது பெரிய லெவலில் ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு விட்டதை பிடிக்கிற காலம் இது. நீங்கள் இழந்ததை மீண்டும் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் சரி செய்து ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் இது துலாம் ராசி அன்பர்களுக்குரிய ஒரு அற்புத காலகட்டமாக இது இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. அதுலேயும் உங்களது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். மீண்டும் ஒன்றிணைய போகிறீங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களது வாழ்க்கையில் நீங்கள் மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிற அளவுக்கு உங்களுடைய வேலைகள், உங்களுடைய மூமெண்ட், உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் வியப்படைகிற அளவுக்கு இங்கே எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த நேரத்தில் எப்போவுமே நீங்கள் கடின உழைப்பாளிகள், ரொம்ப போல்டாக இறங்கி செயல்படுவீங்க. கடந்த காலகட்டங்களில் நடந்த சில நெகட்டிவான சூழல்களால் மனசு விட்டு நம்ம என்ன செஞ்சாலும் இப்படியே இருக்கே அப்படின்னு நினச்சி மீண்டும் அந்த வாய்ப்புகளை தவற விட வேண்டாம். நீங்கள் போல்டாக இறங்கி செயல்படுங்க. 100% நீங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. உங்களுடைய முயற்சிகள் 100% பலமான நிலையில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு உண்டான கிரகங்களுடைய சேர்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. தெய்வத்தினுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கும். மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.